பள்ளத்துல வந்து மாட்டி விட்டுருக்கான் பாரு. ஏய், என்னப்பா இவ்வளவு ஒரு பள்ளத்துல விட்டுருக்க? கவனிக்கலங்கய்யா, இந்த பாத்துறங்க பாரு. ஜாக்கிய தூக்கி எடுத்து பாரு. சரிங்க, போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. அந்த எடுக்கிறேன். என்ன சுப்பியா அது? நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள வேணும் அங்க போயிரும் போல இருக்க. பதட்டப்படாத சிவசாமி, அவங்க அதை ஏத்தி இறக்கிறதுக்கு லேட் ஆகும். நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் நடக்குது. ஆசைப்பட்டு போன விஷயம்தான் நல்லபடியா முடிஞ்சதுல்ல, அப்புறம் என்ன? இப்ப உங்க வீட்டுக்கு போய் உங்க ஆளுங்க கிட்ட காட்டி சந்தோஷப்படணும், அதானே? முதல்ல சின்னவங்கிட்ட காட்டணியா? அத பார்த்ததுமே சந்தோஷப்படுவான் பாரு. அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குயா. தம்பி சொல்லுங்க. சரி பண்ண நேரம் ஆகுமா? ஆமாங்கய்யா. யாராவது 2 பேரை கூப்பிட்டு சரி பண்ணு. நாங்க காலால நடந்து போயிட்டு இருக்கோம். வேகமா ரெடி பண்ணி எடுத்து வந்துரு. யாரையாவது உதவி கூப்பிட்டுக்க. தம்பி, காத்து கம்மியா இருந்தா அடிச்சுட்டு வந்துருப்பா. சரிங்கண்ணா. வா சுப்பையா. ஏன் சுப்பையா, சின்னவன் பார்த்தமே சந்தோஷப்படுவான்ல? சந்தோஷமா கொண்டாடி தீத்துருவான். அவன் சந்தோஷத்தை பாக்குறது எனக்கு கொண்டாட்டம். ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க சிவசாமி தானே? ஆமா, நீங்க? நான் பக்கத்து ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன். உங்க பொண்ணு பூங்கொடிக்கு நான் தான் கிளாஸ் டீச்சர். நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. ஏதாவது டொனேஷன் வேணுமா? டொனேஷன்லாம் இல்லைங்க, சின்ன ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷனா? யாருக்கு? உங்க பொண்ணுக்கு தான். என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவங்க காலேஜில் படிச்சா உங்களுக்கு தானே பெருமை. ஐயோ, வாத்தியார் ஏதோ குண்டை தூக்கி போட போறாரு. வாத்தியாரே, நீங்க யார சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சிவசாமி தானே? ஆமா. பூங்கொடி உங்க பொண்ணு தானே? ஆமாங்க. என்ன இப்ப அதுக்கு? அந்த பொண்ணு நல்லா படிச்சு பெரிய மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் கனவுல கூட நடக்காது. என்ன சொல்றீங்க? நான் உங்க பொண்ணுடைய டீச்சர். அந்த பொண்ணு எவ்வளவு நல்லா படிக்கும் தெரியுமா? வாத்தியாரே, இதுல இருந்தே நீங்க சொல்றதெல்லாம் தப்பா இருக்குன்னு தெரியுது. இங்க பாருங்க, நல்லா படிக்கிற பொண்ண மேல படிக்க வச்சு அதுக்கப்புறம். இந்த என்ன பைத்தியக்காரனா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்னணியா அவளை போய் நல்லா படிக்கிறேன்னு சொன்னா கோபுரமா என்ன பண்ணும்? சத்தியமா சொல்றேன் சார், உங்க பொண்ணு நல்லா படிக்கும். ஸ்கூல்லயே நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அவ போய் நல்லா படிக்கிறேன்னு சொன்னா நீ எப்படிப்பட்ட வாத்தியார்? எப்போ உன் ஸ்கூல் என்ன லட்சணத்து இருக்குன்னு தெரியுது. சார், அவ நல்லா படிக்கிற பொண்ணு தான் சார். யார வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க. ஏய், அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. சும்மா பைத்தியக்கார மாதிரி உளறாத. சார், என்ன பேசுறீங்க? நான் அவ கிளாஸ் டீச்சரு, எனக்கு தெரியாதா? யோ, நான் பெத்தவன், எனக்கு தெரியாதா? தண்ணி போட்டு வந்துட்டியா? மச்சான் மச்சான். சார் அதுக்கு இல்ல சார். இரு மச்சான். என்ன மச்சான் அவர்கிட்ட போய் இப்படி பேசுறீங்க? டேய், நீ எதுக்கிட்ட அங்க வந்த? மச்சான், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இவர் யாரு? வாத்தியார். ஒன்ன மாதிரி என்ன மாதிரி படிக்காத தற்கூரி கிடையாது. அவரு படிச்சவரு. அவருக்கு மரியாதை கொடுத்து பேச வேணாமா? ஏய், யாருக்கு என்ன மரியாதை கொடுத்து எனக்கு தெரியும். நீ என்ன கிளாஸ் எடுக்காத போ. அப்படி தெரிஞ்சிருந்தோம் படிச்சவங்களை அசிங்கப்படுத்துறீங்களே. டேய், நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. மச்சான், அதே மாதிரி படிச்சவங்க முன்னால பேசாம அமைதியா இருக்கணும். சுப்பையா, இவன் வேணுமனே என்கிட்ட வம்பளுக்குறான். மரியாதை போ சொல்லு. ஐயோ மச்சான், நீங்க யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? உங்களை போய் வம்புக்கு இழுக்க முடியுமா? வாத்தியாருக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். டேய், அந்த ஆள் வாத்தியார் மாதிரியா பேசுறான். என்னென்னமோ அவ்வளவு வர்றான். பாத்தீங்களா? திரும்ப திரும்ப மரியாதை எல்லாம் பேசுறீங்க. பதிலுக்கு அவரு உங்களை கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? டேய், என்ன அந்த ஆளு உசுப்பத்தி விட்டு என்ன திட்ட சொல்லலான்னு பாக்குறியா? அவர் என்ன உங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாத முட்டாளா திட்டுறதுக்கு? மச்சான், உங்களை அசிங்கப்படுத்தணும்னா திட்டிதான் ஆகணுமா? ஒன்னும் இல்ல, 2ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும். உங்களால பதில் சொல்ல முடியுமா? டேய், அது முடியாது இல்ல. அப்போ படிச்சவங்க முன்னால நம்ம அடக்கிதான் வாசிக்கணும். சுப்பையா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னு வையே, நான் கொலைகாரன் ஆயிடுவேன். வா போலாம். இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு. சார்,
அவருக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. என் பேரு வளவன், பூங்குடியோட மாமா. அவரு பூங்குடியோட அப்பா தானே? ஆமா சார். பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறது சுத்தமா பிடிக்காது. பாவம் 10வது வரைக்கும் தான் அவருக்கு தெரிஞ்சு படிச்சது. அதுக்கப்புறம் 2 வருஷம் அவருக்கு தெரியாம தான் படிச்சது. என்னங்க சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியலையே. ஆமா சார். இப்போ கூட அவருக்கு தெரியாம இந்த பிள்ளைய காலேஜில் படிக்க வைக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலத்திலயும் பொண்ணுங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா என்ன? நீங்க தான் உங்க கண்ணு எதிர்க்கையே பாத்துட்டீங்களே. பொண்ணுங்களுக்கு எதிரானவங்க எல்லா காலத்திலயும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இத நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதெல்லாம் அறிவு கெட்ட ஜடம் சார். சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்காக நல்லா படிக்கிற பொண்ணோட வாழ்க்கைய விட மாட்டேன் சார். அந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பெரிய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என் உசுரை கொடுத்து நான் உழைப்பேன் சார். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களுக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லது. சரி வரேன். சார்.